Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து 2017 நடந்த கொஷின் பேப்பர் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வந்து 30 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக 3000 கொஷின் வந்து பார்த்துட்டு வரோம். நம்ம டே 21 வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கான டே 22க்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். ஓகேங்களா? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னா சுப்புரத்தினம். சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ ஆப்ஷனில் வந்து பாரதிதாசன், பி ஆப்ஷனில் வந்து சுப்புரத்தினம், சி ஆப்ஷனில் பாரதியார், இல்லைனா டி ஆப்ஷனில் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்த உடனே பாரதிதாசனோ இல்லை வந்து சுப்புரத்தினம் உங்கள் கண்ணுக்கு எது போடுறதோ டக்குன்னு அதை வந்து டிக் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷனும் பார்த்து எது வந்து கரெக்டு அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஏ பி அப்படி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லரு சிறப்பின் எமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இந்த வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். எல்லரு சிறப்பின் எமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இந்த அடி வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்ட்டு இந்த வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தமிழ் வளர்ச்சி. இது வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பார். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து தமிழ் வளர்ச்சி என்ற நூலில் வந்து சொல்லியிருப்பார். இரண்ட வீடு, அழகின் சிறப்பு, இளைஞர் இலக்கியம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசனுடைய நூல்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இந்த அடி இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராப என கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராப என கூறும் நூல் வந்து புறநானூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தியடிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது அப்படின்னா திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது அப்படின்னா திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விசுமுனா என்ன? வானம். துளைனா துலாக்கோல். மறுப்பு அப்படின்னா தந்தம். கனல்னா நெருப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மன்னனும் தந்தேச மல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதை வந்து பாடிய புலவர் யார் அப்படின்னா ஔவையார். ஓகேங்களா? மன்னனும் தந்தேச மல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒளிப்படம் எடுக்கும் முறை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1830. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுதான். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பனையோலை பெட்டி. யானர் அப்படின்னா புது வருவாய். துகீர்னா பவளம். மேதினா எருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெற்று பெறும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இந்த வடியை பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி. அடுத்து பார்த்தீங்கன்னா, 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள் வந்து 5. என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அப்புறமா வந்து அகநானூறு வரும். ஓகேங்களா? இந்த 5 நூலும் பார்த்தீங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல். புறம் சார்ந்த நூல்லாம் எது வரும்? புறநானூறு, 10 இரண்டும் வந்து புறம் சார்ந்த நூல். அகமும் புறமும் வரக்கூடிய நூல் தான் வந்து பரிபாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னா என்ன? புல்னா பறவை. நுதல்னா நெற்றி. மேதினா எருமை. நடலைனா துன்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நற்றிணை. ஓகேங்களா? இந்த வரி வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஷின். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் என்னும் அடி வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நற்றிணை. இது வந்து பாதி கொடுத்துட்டு மீதி பாதி கேட்டிருந்தாங்க.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குறட்பாவில் ஊழி அப்படின்னா என்னென்னா ஊழினா உலகம். ஓகேங்களா. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்றது வந்து ஊழி பொருள் என்ன அப்படின்னா உலகம். அடுத்து பார்த்திங்கன்னா அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எது அப்படின்னா பாலைத்திணை. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின். இந்த கொஷினே வந்து மாற்றி எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா. பாலைத்திணைனா ஒற்றைப்படையில் வரும். குறிஞ்சி திணை அப்படின்றது வந்து என்ன வரும் 2, 14, 24 2, 18, 2, 8, 12, 18 அந்த மாதிரி வந்து 2, 8 அந்த மாதிரி வரிசையில் வரும். அதே வந்து முல்லைத்திணை அப்படின்றது வந்து 4 நாளாக வரும். 4, 14, 24, 34, 44 வரும். அதே வந்து மருதத்திணையில் பார்க்கும்போது 6 வரும். 6, 16, 26, 36 அந்த மாதிரி வரும். நெய்தல் திணை அப்படின்றது 10, 20, 30 அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பொருந்தாததுன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகைனா என்னது அகநானூறுன்னு அர்த்தம். ஓகேங்களா. கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூருடைய வேறு பேர் தான் வந்து நெடுந்தொகை. இது 3 பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள். நருந்தொகை அப்படின்றது இதில் பொருந்தாதது. நருந்தொகை எழுதியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்கடுகம் நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். திருக்கடுகத்துடைய ஆசிரியர் வந்து நல்லாதனார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு கேட்டுப்பாங்க சொன்னீங்களே. அப்போ 1000 வந்து சொல்லியிருக்கோன்னு அதுவும் வந்து இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டில் தான் வந்து 99 வகையான பூக்களுடைய பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவேலி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் தான் வந்து கடுவேலி சித்தர். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா குறட்டை ஒளி சிறுகதையுடைய ஆசிரியர் யார்? மு வரதராசனார். மூக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. குறட்டை ஒளி அப்படின்றது வந்து மு வரதராசனார். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதுன் விரும்பேல். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். மீதுன் விரும்பேல் அப்படின்னு கூறியவர் வந்து ஔவையார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயனார். மலரும் மாலையும் அப்படின்றது வந்து கவிமணி தேசிக விநாயகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா சா அகத்தியலிங்கம். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மொழிகளின் காட்சி சாலை வந்து இந்திய நாட்டை சொன்னவர் வந்து சா அகத்தியலிங்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்ட்டு சொன்னவர் வந்து தேவநேய பாவனர். அடுத்து பார்த்தீங்கன்னா நுணங்கி நூல் நோக்கி இழையா. இத்தொடரில் நுணங்கி அப்படின்றது என்ன அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். இந்த பாடல் வரி பார்த்திங்க அப்படின்னா 7ஆதியில் என்ன பெற்றிருக்கும் கனிமேதேவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா. புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சாலை இளைஞரன். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். உரைவீச்சு புரட்சி முழக்கம்லாம் வந்து சாலை இளைஞரன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அடைமொழி பெயர் கொடுத்து பெயரோட இணைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவனா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் வால்ட் ஸ்காட் அப்படி வந்து கல்கி. ஓகேங்க. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்றது வந்து கல்கி. தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் அப்படின்றது வந்து அனுத்தமா. தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் அப்படின்றவங்க அனுத்தமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நூல் ஆசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சுடர் மணிகள் இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் சுடர் மணிகள் இது வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. அடுத்தது தமிழர் மதம் அப்படின்றது மறைமலையடிகள். தமிழர் மதம் அப்படின்றது மறைமலையடிகள். சைவ திறவு வந்து திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் வந்து ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் வந்து மறைமலையடிகள். சைவ திறவு வந்து திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் வந்து ராபி சேது பிள்ளை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ் அறிஞரும் சிறப்பு அடைமொழியோட இப்போ பெருஞ்சித்தனாருடைய அடைமொழி அப்படின்னு பார்க்கும்போது பாவலரேறு பெருஞ்சித்தனான்னு சொல்லுவோம். அதே மாதிரி தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
பெருஞ்சித்தனார் வந்து தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊவேசா வந்து நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராபி சேதுபிள்ளை வந்து சொல்லின் செல்வர் சொல்லுவோம். அதே சொல்லின் செல்வன் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அனுமனை. ஓகேங்க, ராமாயணத்தில் வந்து கம்பராமாயணத்தில் அனுமனை வந்து சொல்லின் செல்வன் சொல்லுவாங்க. ராபி சேதுபிள்ளையை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரியாத பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சித்தனாருடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படின்னா தேன்மழை. தேன்மழை யாருது அப்படின்னா சுரதாவுடையது. மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி இது எல்லாமே வந்து கவிஞர் முடியரசனுடைய நூல்கள் தான். தேன்மழை என்ற நூலுக்காக சுரதா வந்து தமிழக அரசுடைய பரிசு பெற்றிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நூலகங்கள்லேயே முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். அடுத்து பார்த்தீங்கன்னா வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலார். யார் பாராட்டியிருப்பாங்க? பரிதிமார் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்ட்டு பரிதிமார் கலைஞர் வந்து ஆறுமுக நாவலரை பாராட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். அடுத்து பார்த்தீங்கன்னா களிற்று மறுப்பு, இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா களிற்று மறுப்பு அப்படின்னா மறுப்புனா என்னது? தந்தத்தை குறிக்கிறது. களிற்று அப்படின்னா யானை தந்தம் அப்படின்னு, யானையினது தந்தம் அப்படின்னு தானே வரும். அப்போ வந்து களிற்றினது மறுப்பு அப்படின்னு வரும். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை வரும். நம்ம வந்து இந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம பொருத்தி பார்த்தோன்னா கரெக்டாக பொருந்தும். ஓகேங்களா. யானையினது மறுப்பு, யானையினது தந்தம் அப்படின்றது. ஓகேங்களா. 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா குயில்கள் கூவியது அப்படின்றது என்ன அப்படின்னா எண் வழு. ஓகேங்களா. இதே வந்து குயில்கள் கூவியன அப்படின்னா வரணும். அது வந்துன்னா என் வழால வரும். ஓகேங்களா. இப்போ கூவியது ஒரே ஒரு குருவியாக குயிலாக கூவிச்சு, இப்போ பல குயில்கள் வந்து கூவியன அப்படின்னு வரணும். இந்த இடத்துல ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கிறதுனால இது வந்து என் வழு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது வந்து ஒரு செய்தி வாக்கியம். ஓகேங்களா. ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. பிசிராந்தையர் வந்து நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படின்றது வந்து ஒரு செய்தி வாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் இரட்டை கிளவி எது அப்படின்னா இந்த கலகலை. ரெண்டு இதுவாக தான் வரும். அதுவும் வந்து பிரித்தா பொறுத்தராது. அதுதான் வந்து இரட்டை கிளவி. கலகலை அப்படிலாம் வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலகலவென சிரித்தாள், அது வந்து இரட்டை கிளவி. அதே வருக வருக, பார்த்து நொந்தேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடரில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னென்னா கை அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். கைனா ஒழுக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளை பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அதாவது வெளிப்படையாக ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்க கசடர கற்பாவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்னும் குரட்பாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. மோனைனா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பின் இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் கானே வருது. அப்போ 4த்துலேயும் காக்கான்னு வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது பேர் முற்று மோனை. எல்லாமே வந்துச்சு அப்படின்னா முற்று மோனை. 1 2 வந்துச்சுன்னா அது இணை மோனை. 1 3 வந்ததுன்னா பொழிப்பு மோனை. 1 4 வந்துச்சுன்னா அது வந்து ஒருவு மோனை. 1 2 3 வந்துச்சுன்னா அது வந்து கூழை மோனை. அது பார்த்தீங்கன்னா சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன அப்படின்னா சீதையை கண்டேன் அப்படின்றது வந்து வினை முற்று தொடர். ஓகேங்களா. முடிஞ்சு போச்சு. சீதையை கண்டேன் அப்படின்றது வந்து வினை முற்று தொடர். இதில் வந்து கண்ணாவா அப்படின்றது தான் வந்து விழி தொடரில் வரும். உரிச்சோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மா சால தவ உரு நனு அந்த மாதிரி எதுவுமே நனி இதெல்லாம் வரல. அப்போ உரிச்சோற்றோடும் கிடையாது. பெயரச்சம் அப்படின்னா என்ன வரும்? சீதை பார்த்தார் அந்த மாதிரி வந்து இப்போ பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முற்று பெற்றிருக்கு. சீதையை கண்டேன் அப்படின்னு முற்று பெற்றதுனால இது வந்து வினை முற்று. இடைச்சொல் வந்து கண்டறி சொல்கிறாங்க. இடைச்சொட்டுனா என்ன? நடுவில் வரணும். அதே மாதிரி அதுக்கு வந்து இது வந்து பிரிச்சா பொருள் தராத மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இடைச்சொல் அப்படின்றது இப்போ வந்து மற்று அப்படின்றது நடுவில் வரணும். நடுவுலையோ இல்லை லாஸ்ட்லேயோ ஓகேங்களா இடையிலையோ இல்லை இறுதியிலோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து இடைச்சொல்னு அப்படின்னு அர்த்தம். இது தவ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிச்சொல்லில் வரும். நடந்தான் அப்படின்றது வினை முற்றில் வரும். தாமரை அப்படின்றது முழுசாக வந்திருக்கு. அப்போ வந்து இது பெயர் சொல்ல வரும். அப்போ இடைச்சொல் அப்படின்றது என்னன்னா மற்று அப்படின்றது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை என்பது என்ன அப்படின்னா வினைத்தொகை. வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, வளர்ந்த பிறை அப்படின்னு நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும். அப்போ வினைத்தொகை. அடுத்தது பிழை இல்லாமல் இலக்கணத்தை வந்து கற்க சொல்கிறாங்க. அதாவது தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறைவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படின்றதான் வந்து
தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியமாக வரும். ஓகேங்களா? கற்பித்தால் அந்த மாதிரி கற்பி மற்றவங்களுக்கு பிறருக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை கேட்டிருக்காங்க. அப்போ பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படின்றதான் வரும். படினா அவங்களே படிக்கிறது, பேசுனா அவங்களே பேசுறது, எழுதுறதுன்னா அவங்களே எழுது, பிறருக்கு செய்கிறது தான் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வ செவிலி. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். செல்வ செவிலி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உருவகம். செல்வ செவிலி அப்படின்னா உருவகம். ஐ என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா ஐனா தலைவன் வரும். இந்த இடத்துல அழகும் வரும். ஓகேங்களா? ஐ அப்படின்றதுக்கு வந்து அழகு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1815. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது தான் பார்த்தீங்கன்னா வருகை பருவம். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை அப்படின்றது வந்து 6வது பருவத்தில் வரக்கூடியது. இதில் வந்து 13ஆம் திங்களில் 13வது மாதம் வந்து குழந்தை வந்து முதல் அடியெடுத்து நடந்து வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து வருகை பருவம் அப்படின்றது. அப்போ குழந்தையின் 13வது திங்களில் நிகழ்வது வருகை பருவம். அது பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் தான். மதுரக்கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். ஓகேவா? இசை அப்படின்றது நான் மதுரைனா இசை அப்படின்றது. அப்போ மதுரக்கவி அப்படின்றது வந்து ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தார கவி அப்படின்றது வந்து தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். வித்தையை வந்து செய்யுளையும் காப்பியத்திலையும் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்க? வித்தார கவி அப்படின்றது தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் வந்து பாவலரேறு. ஆசு கவி அப்படின்றவர் வந்து பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் வந்து ஆசு கவி. அதை பாடுன்றத பேசு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆசு நீ பேசினாவே பாடுற மாதிரி தான் இருக்கும். பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் வந்து ஆசு கவி. ஆசுன்றத பேசு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா இனியவை 40. ஓகேங்களா? இன்னா 40 கபிலர், இனியவை 40 யார்? பூதஞ்சேந்தனார். அப்போ வந்து மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இன்பம் அப்படின்ற மாதிரி வரும். இனியவை அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இது வந்து இனியவை 40. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மணந்தழைப்ப. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து பெரிய புராணம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீர்முதமென பாய்ந்து நிரம்பு நாடு. இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். பாஞ்சாலி சபதம். நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு அப்படின்ட்டு பாஞ்சாலி சபதத்தில் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்கரணங்கள் எனப்படுவது என்ன அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4 தான் பார்த்தீங்கன்னா நாற்கரணங்கள் அப்படின்னு சொல்கிறது. நாற்கரணங்கள் அப்படின்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அடுத்தது தமிழ்கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. அதே வந்து தமிழ் வேலி அப்படின்னா பரிபாடல் வரும். ஓகேங்களா? தமிழ்கெழுக்கூடல்னா புறநானூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் தான் வந்து வள்ளலார். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்ட்டு வள்ளலார் கூறியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3வது திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா பேயாழ்வார். முதல் 3 திருவந்தாதி யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் வருவாங்க. இப்போ 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னா பேயாழ்வார். அடுத்து தமிழின் கணக்கை வந்து தீர்க்க சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு கொஸ்டின் பேப்பரில். காக்குனா 1 வரும். அதாவது கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான். அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டாவே அதுக்கும் வந்து போட்டிங்க அப்படின்னா ஞா ஆ வந்து எத்தனில் வரும்? 9ல் வருமா? சரி 8ல் வரும். ஓகேங்களா? 8ல் வரும். அதே மாதிரி ஞா வந்து 3ல் வரும். அப்போ 8 3 ஓகேங்களா? 3 8 38 வருங்களா? 38 + 1 10. 38ம் 10ம் எத்தனை வரும்? 48 வரும். அப்போ 4க்கு என்ன வரும்? கடலை உருண்டை எங்கனம் சமைத்து. அப்போ 4க்கு வந்து சா வரும். ஆக்கு வந்து என்ன வரும்? 8 வரும். ஓகேங்களா? அப்போ வந்து சா இது 2ஐயும் கூட்டி போட சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்பர் தெரிஞ்சுட்டு இந்த நம்பர் 2ஐயும் கூட்டி போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். அடுத்தது தென்னம் பொறுப்பு என்பது என்ன அப்படின்னா பொதிகை மலை. பொதிகை மலை தான் வந்து தென்னம் பொறுப்பு. பொறுப்புனா மலைன்னு தெரியும். அப்போ தென்னம் அப்படின்றது பொதிகை மலை. அடுத்து பார்த்தீங்கன்னா யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா வில்லி பாரதம்.
வில்லிபுத்திரார் வந்து பாடியிருப்பார் வில்லி பாரதத்தை. இது வந்து யான் பெற்ற பெருந்தவ பேர் என்ன என்று இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பாரதத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வந்து வள்ளலார். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அப்படின்றது புறநானூரில் இடம்பெற்றிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார் அப்படின்னா நல்லாந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லாந்துவனார். அதே மாதிரி கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் வந்து நல்லாந்துவனார் 33 ஓகேங்களா 33 பாடல்களை வந்து பாடியிருப்பார் நெய்தல் கலியில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். ஓகேங்களா நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் தான் வந்து மதுரகவி ஆழ்வார். அடுத்து வந்து காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் அப்படின்னா சிரவண பிதுர்பத்தி. ஓகேங்களா இப்போ கூட குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க பாருங்கள். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் அப்படின்னா சிரவண பிதுர்பத்தி அப்படின்றது. அடுத்து வந்து நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை என்ன பாட தூண்டியது அப்படின்னா பாரதியார். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேவாரத்தில் வரக்கூடியது. இந்த பாடலை வந்து அச்சமில்லை அப்படின்னு பாட தூண்டியதுன்னு பாட யாரை தூண்டிச்சு அப்படின்னா பாரதியார். அடுத்து பார்த்திங்கன்னா சிலம்புனா பார்த்திங்கன்னா கண்ணகி. ஓகேங்களா சிலம்புனாவே நம்ம கண்ணகி ஞாபகம் வரும். மணிமேகல்னாவே மாதவி. ஓகேங்களா மணிமேகலை மாதவி அவங்களோட தாய். அப்போ கம்பராமாயணம் அப்படின்றது வந்து சீதை வருவாங்க. சூளாமணி அப்படின்றது யாரை நேர்ப்பணும் அப்படின்னா சுயம்பிரபை. ஓகேங்களா சுயம்பிரபை தான் வந்து சூளாமணியோடைய சூளாமணியில் வரக்கூறவங்க. ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அலை என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா அலைனா புற்று. ஓகேங்களா அலைனா புற்று. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகன். ஓகேங்களா அதுவே முல்லைக்கு யார் அப்படி வருனா திருமால் வருவாங்க. அதே வந்து மருதத்துக்கு வந்து இந்திரன் வருவாங்க. நெய்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருணன். பாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை வருவாங்க. ஓகேங்களா முருகன் அப்படின்றத வந்து சேயோன் கூட கொடுத்துருவாங்க. ஒரு சில டைமில் வந்து சேயோன் அப்படின்றது. அதே மாதிரி திருமாலுக்கு வந்து மாயோன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வேறு பேர். ஓகேங்களா 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. 103 அடிகள் தான் இருக்கும். ஓகேங்களா 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. அதே வந்து அதிக அடிகளுடைய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. அதை பார்த்திங்கன்னா நாடகவியல் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். நாடகவியல் என்னும் நூலுடைய ஆசிரியர் வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க திருக்கடுகம் யார்? திருக்கடுகம்னா நல்லாதனார். ஏலாதி வந்து கனிமேதாவியார். நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். சிறுவஞ்ச மூலம் காரியாசன். அடுத்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கம்பர் தான். சரஸ்வதி அந்தாதி, ஏறெழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பர் வருவார். அடுத்து பார்த்திங்கன்னா கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எது அப்படின்னா மலைபடுகடாம். மலைபடுகடாங்க தான் இன்னொரு பெயர் வந்து கூத்தராற்றுப்படை. பெருங்கௌசிகனார் வந்து இதை வந்து இயற்றிருப்பார். ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக வினைய ஆடவர் குயிர். அது வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும் இந்த வரி. வினைய ஆடவர் குயிர் அப்படின்றது குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகடோடு இதில்லை அப்படின்றது வந்து தொல்காப்பியம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா வந்து திருமூலர் வந்து சொல்லியிருப்பார் திருமந்திரத்தில். அதே மாதிரி விரல்கள் 10 மூலதனம் அப்படின்றது தாராபாரதி சொன்னது. அடுத்து பார்த்திங்கன்னா கால்டுவெல் பிறந்த நாடு எதையும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கால்டுவெல் பிறந்த நாடு வந்து எது அப்படின்னா அயர்லாந்து. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். திருக்குறளில் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என புகழ்ந்து பாடியவர் தான் வந்து பாரதிதாசன். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். இதை தான் வந்து படுக்கை பிதற்றல் அப்படின்ற மாதிரி ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். வரதராசனோட மூலமாக வந்து அவர் வந்து அதை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க நூல் ஆசிரியரோட போற்றி திருவகவல். ஓகேங்களா போற்றி திருவகவல் அப்படின்றது வந்து H.A. கிருஷ்ணபிள்ளை ஏற்றிருப்பார். அதே மாதிரி பரமார்த்த குரு கதை வந்து வீரமாமுனிவர். முதுமொழி மாலை வந்து உமறு புலவர். பெண்மதி மாலை அப்படின்றது வந்து தேவநாயகம் பிள்ளை. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்மதி மாலை அப்படின்றது வந்து வேதநாயகம் பிள்ளை. பெண்மதி மாலை வந்து வேதநாயகம் பிள்ளை. அடுத்து பார்த்திங்கன்னா நூல் ஆசிரியர் பெத்தலகம் குறவஞ்சி. அது வந்து யார் அப்படின்னா தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார்.
பெத்தலகம் குறவஞ்சி அப்படின்றது வந்து தஞ்சை வேதநாயக சாத்திரியார். முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் வந்து குமரகுருவர். அழகர் கிள்ளை விடுத்தூது யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. அதே மாதிரி தக்காயாக பரணி வந்து ஒட்டக்கூத்தர். தக்கையாக பரணி அப்படின்றது வந்து ஒட்டக்கூத்தர். பெத்தலகம் குறவஞ்சி வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். அழகர் கிள்ளை விடுத்தூது வந்து பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. அது பார்த்தீங்கன்னா தமிழர் என்றோர் இனம் உண்டு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கதோறும் புதுமணம் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் தான் வந்து கம்பர். தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கதோறும் புதுமண தடங்கள் தோறும் அப்படின்ட்டு கம்பர் பாடியிருப்பார். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழுடைய பெருமைகளை பறைசாற்றுவர் தான் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழுடைய பெருமைகளை பறைசாற்றுவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழுள்ள சொற்களுள் காரண பெயரச்சு சொல்லியது அப்படின்னா முக்காலி. 3 கால் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து முக்காலி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ காரணம் கருதி வச்சுருக்காங்க. காற்று, மரம், விண் அப்படின்றதெல்லாம் வந்து இடுகுறி பெயர். ஓகேங்களா? அப்போ முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கும் காரணம் கருதாமல் வச்சுருக்கிறதுக்கெல்லாம் பேர் இடுகுறி பெயர். இதில் வந்து காரண பெயர் எது அப்படின்னா முக்காலி அப்படின்றது. குன்றேரி என்பதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. இதோட இலக்கண குறிப்பு வந்து குன்றேரி அப்படின்றது வந்து 7ஆம் வேற்றுமை, அதாவது குன்றின் கண் ஏரி அப்படின்னு வரும். ஓகேங்களா? குன்றின் கண் ஏரி அப்படின்றதான் வரும். அதனால் வந்து கண் அப்படின்றது இதில் வரும் 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது செய்யபாட்டு வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து செய்யபாட்டு வினைனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆள் வரணும், அதே பெற்றது பெட்டது அப்படின்னு வரணும், பட்டது அப்படின்றது மாதிரி வரணும். இப்போ உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. இதே வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்றது செய்வினையில் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்றது பிறவினை வாக்கியத்தில் வரும். நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்றது தன்வினையில் வரும். அடுத்து பார்த்தா பிழை நீக்கி எழுத சொல்கிறாங்க. கண்டதை கூறவே. இதை வந்து எப்படி எழுதலாம்னா கண்டதனை கூறவே அப்படின்னு வரும். ஓகேங்களா? கண்டதை கூறவே அப்படின்றது வராமல் கண்டதனை கூறவே அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர், நீவீர், நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது. அப்போ முன்னிலை பன்மையாக சொல்கிறது. நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு. நீ அந்த மாதிரி நீன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து முன்னிலை ஒருமையில் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா ஓ மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு வரும். இதில் வந்து ஓ அப்படின்றது வந்து என்னென்னா மகிழ்ச்சியும் குறிக்கும். ஓகேங்களா? ஓ அப்படின்றது மகிழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பல் அடினா முடிவுற. இது வந்து எந்த வரும் அப்படின்னா அதாவது அன்பல் அடினா முடிவுற அப்படின்றது தா நா. ஓகேங்களா? அடினா தா நா அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த அடினா வந்து மேலே இருக்கிறது வந்து ஒட்டுற மாதிரி பல்லோட. ஓகேங்களா? அன்பல் மேலே இருக்கிற பல்லோடைய அன்னத்தோடைய பல்ல அடினா வந்து தடவுற மாதிரி. ஓகேங்களா? அங்கே பொருந்துற மாதிரி. அதான் வந்து தா நா அப்படின்றத பல்ல வந்து தொருந்து. மீதெல்லாம் பாருங்கள் பாமா இதை வந்து உதடுகள் ஒட்டுற மாதிரி. ரா ழா அப்படின்றதுலாம் வந்து வருடுற மாதிரி. ரா நா அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து பல்ல வந்து இது பண்ணாது. அப்போ தானா அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒழுங்காக படித்து பார்த்திங்கன்னா தான் இதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். அன் அப்படின்றது அன்னம். ஓகேங்களா? பல் அப்படின்றது பல்லு. அடினா அப்படின்றது அடியில் இருக்கக்கூடிய நாக்கை குறிக்குது. அப்போ அடி நாக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அன்னத்தை வந்து பல்ல வந்து தொடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னா இழிவு சிறப்புண்மை. வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுக்கும் உம்மில் முடியுது. ஆனால் வந்து இது வந்து இழிவாக சொல்கிற மாதிரி. அப்போ இது வந்து இழிவு சிறப்புண்மை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது வெண்பாவிற்குரிய ஓசை அப்படின்றது நம்ம வெண்பாவிற்குரிய ஓசை என்னது செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை வந்து அகவல் ஓசை. அதேமாரி வந்து களிப்பாக்கான ஓசை வந்து துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாக்கு உரிய ஓசை வந்து தூங்கல் ஓசை. கார்காலத்திற்குரிய மாதங்கள் என்னென்ன அப்படின்னா ஆவணி புரட்டாசி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எதுக்கு எது வரும் அப்படின்ட்டு. இது கார்காலத்திற்குன்னு பார்க்கும்போது ஆவணியும் புரட்டாசியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொகை சொற்கள். ஓகேங்களா? ஐந்திணைகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து சொல்கிறது. அப்போ வந்து ஐந்திணை, ஐம்பால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொகை சொற்கள். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேன்மொழி கட்டுரை எழுதிலல் வருதுருக்கு. அப்போ இது வந்து என்னது எதிர்மறை தொடர். எழுதிலல் அப்போ எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது எதிர்மறை தொடர்.
இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.